ஐந்து உருளை குட்டிகள் துள்ளி குதித்தது. ஒன்று கீழே விழுந்தது, தலையில் அடிபட்டது. அம்மா உருளை டாக்டரை அழைக்க டாக்டர் மாமா சொன்னாரு, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. கூடாது கூடாது கூடாது, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. நான்கு உருளை குட்டிகள் துள்ளி குதித்தது. ஒன்று கீழே விழுந்தது, கையில் அடிபட்டது. அம்மா உருளை டாக்டரை அழைக்க டாக்டர் மாமா சொன்னாரு, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. கூடாது கூடாது கூடாது, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. மூன்று உருளை குட்டிகள் துள்ளி குதித்தது. ஒன்று கீழே விழுந்தது, காலில் அடிபட்டது. அம்மா உருளை டாக்டரை அழைக்க டாக்டர் மாமா சொன்னாரு, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. கூடாது கூடாது கூடாது, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. இரண்டு உருளை குட்டிகள் துள்ளி குதித்தது. ஒன்று கீழே விழுந்தது, காலில் அடிபட்டது. அம்மா உருளை டாக்டரை அழைக்க டாக்டர் மாமா சொன்னாரு, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. கூடாது கூடாது கூடாது, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. ஒரு உருளை குட்டி மட்டும் துள்ளி குதித்தது. அதுவும் கீழே விழுந்தது, முதுகில் அடியும் பட்டது. அம்மா உருளை டாக்டரை அழைக்க டாக்டர் மாமா சொன்னாரு, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. கூடாது கூடாது கூடாது, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. ஐந்து கோழி குஞ்சுகள் வெளி சென்றன. இரை தேடி தூரம் போய் வழி மறந்து விட்டன. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆனால் வந்த குஞ்சுகள் நான்கு மட்டுமே. ஒன்று இரண்டு மூன்று நான்கு. நான்கு கோழி குஞ்சுகள் வெளி சென்றன. இரை தேடி தூரம் போய் வழி மறந்து விட்டன. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆனால் வந்த குஞ்சுகள் மூன்று மட்டுமே. ஒன்று இரண்டு மூன்று. மூன்று கோழி குஞ்சுகள் வெளியில் சென்றன. இரை தேடி தூரம் போய் வழி மறந்து விட்டன. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆனால் வந்த குஞ்சுகள் இரண்டு மட்டுமே. ஒன்று இரண்டு. இரண்டு கோழி குஞ்சுகள் வெளியில் சென்றன. இரை தேடி தூரம் போய் வழி மறந்து விட்டன. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆனால் வந்த குஞ்சுகள் ஒன்று மட்டுமே. கடைசி கோழி கொஞ்சம் வெளியில் சென்றது. இரை தேடி தூரம் போய் வழி மறந்து விட்டது. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆனால் ஒன்று கூட திரும்ப வரவில்லை. சோகமான அம்மா கோழி வெளியில் சென்றது. தன் குஞ்சுகளை தேடி தூரம் போனது. அம்மா கோழி அழைத்தது கொக் கொக் கொக். ஆஹா, குஞ்சுகள் ஐந்தும் திரும்பி வந்தன. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. ஒன்று கீழே விழ தலையில் அடியும் பட்டது. மருத்துவரை அம்மா ஆடு உடனே அழைக்க
சொன்னார் இனி யாரும் குதிக்க கூடாது 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 இனி கட்டிலில் யாரும் குதிக்க கூடாது 4 குட்டி ஆடுகள் துள்ளி குதித்தது ஒன்று கீழே வீழ மூக்கில் அடியும் பட்டது மருத்துவரை அம்மா ஆடு உடனே அழைக்க அவர் சொன்னார் இனி யாரும் குதிக்க கூடாது 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 இனி கட்டிலில் யாரும் குதிக்க கூடாது 3 குட்டி ஆடுகள் துள்ளி குதித்தது ஒன்று கீழே வீழ காலில் அடியும் பட்டது மருத்துவரை அம்மா ஆடு உடனே அழைக்க அவர் சொன்னார் இனி யாரும் குதிக்க கூடாது 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 இனி கட்டிலில் யாரும் குதிக்க கூடாது 2 குட்டி ஆடுகள் துள்ளி குதித்தது ஒன்று கீழே வீழ முதுகில் அடியும் பட்டது மருத்துவரை அம்மா ஆடு உடனே அழைக்க அவர் சொன்னார் இனி யாரும் குதிக்க கூடாது 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 இனி கட்டிலில் யாரும் குதிக்க கூடாது ஒரு குட்டி ஆடு துள்ளி குதித்தது அதுவும் கீழே வீழ தலையில் அடியும் பட்டது மருத்துவரை அம்மா ஆடு உடனே அழைக்க அவர் சொன்னார் இனி யாரும் குதிக்க கூடாது 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 இனி கட்டிலில் யாரும் குதிக்க கூடாது வேண்டும் 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 இனி கட்டிலில் 5 பேரும் இருக்க வேண்டும் 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 இனி கட்டிலில் சமத்தாக நீங்கள் தூங்க வேண்டும் குறும்பக்கார குண்டு யானை குட்டிகள் 5 சின்ன சின்ன வாலையாட்டி அங்கும் இங்கும் ஓடி ஓடி குழியிலே விழுந்துச்சாம் கத்தி கத்தி அழுதுச்சாம் ஒன்று மட்டும் குழியிலே விழுந்துச்சாம் கத்தி கத்தி அழுதுச்சாம் குறும்பக்கார குண்டு யானை குட்டிகள் 4 பெரிய பெரிய காதையாட்டி அங்கும் இங்கும் ஓடி ஓடி குழியிலே விழுந்துச்சாம் கத்தி கத்தி அழுதுச்சாம் ஒன்று மட்டும் குழியிலே விழுந்துச்சாம் கத்தி கத்தி அழுதுச்சாம் குறும்பக்கார குண்டு யானை குட்டிகள் 3 பானை வயிறை ஆட்டி ஆட்டி அங்கும் இங்கும் ஓடி ஓடி குழியிலே விழுந்துச்சாம் கத்தி கத்தி அழுதுச்சாம் ஒன்று மட்டும் குழியிலே விழுந்துச்சாம் கத்தி கத்தி அழுதுச்சாம் குறும்பக்கார குண்டு யானை குட்டிகள் 2 தும்பி கையை நீட்டி நீட்டி அங்கும் இங்கும் ஓடி ஓடி குழியிலே விழுந்துச்சாம் கத்தி கத்தி அழுதுச்சாம் ஒன்று மட்டும் குழியிலே விழுந்துச்சாம் கத்தி கத்தி அழுதுச்சாம் குறும்பக்கார குண்டு யானை குட்டி 1 தன் தந்தத்தை காட்டி காட்டி அங்கும் இங்கும் ஓடி ஓடி குழியிலே விழுந்துச்சாம் கத்தி கத்தி அழுதுச்சாம் ஒன்று மட்டும் குழியிலே விழுந்துச்சாம் கத்தி கத்தி அழுதுச்சாம் குறும்பக்கார குண்டு யானை குட்டிகள் 5 கத்தி கத்தி அழுதுச்சாம் அம்மா யானை வந்துச்சாம் குறும்பு செய்ய கூடாதென்று குட்டிகளை இழுத்துச்சாம் அம்மா யானை குறும்பு செய்ய கூடாதென்று செல்லமாய் கொட்டுச்சாம்
உறைந்தது. சரசரவென்று வந்த முதலை மெதுவாய் பின்னால் எழுந்தது. பார்த்த குட்டி குரங்கு அங்கே பயந்து போய் உறைந்தது. குறும்புக்கார குரங்கு 4 மரத்தின் மேலே தொங்கியது. முதலை மாமா பிடி பிடி என்று வம்பு செய்து சிரித்தது. சரசர என்று வந்த முதலை மெதுவாய் பின்னால் எழுந்தது. பார்த்த குட்டி குரங்கு அங்கே பயந்து போய் உறைந்தது. குறும்புக்கார குரங்கு 3 மரத்தின் மேலே தொங்கியது. முதலை மாமா பிடி பிடி என்று வம்பு செய்து சிரித்தது. சரசர என்று வந்த முதலை மெதுவாய் பின்னால் எழுந்தது. பார்த்த குட்டி குரங்கு அங்கே பயந்து போய் உறைந்தது. குறும்புக்கார குரங்கு 2 மரத்தின் மேலே தொங்கியது. முதலை மாமா பிடி பிடி என்று வம்பு செய்து சிரித்தது. சரசர என்று வந்த முதலை மெதுவாய் பின்னால் எழுந்தது. பார்த்த குட்டி குரங்கு அங்கே பயந்து போய் உறைந்தது. குறும்புக்கார குரங்கு 1 மரத்தின் மேலே தொங்கியது. முதலை மாமா பிடி பிடி என்று வம்பு செய்து சிரித்தது. சரசர என்று வந்த முதலை மெதுவாய் பின்னால் எழுந்தது. பார்த்த குட்டி குரங்கு அங்கே பயந்து போய் உறைந்தது. பிள்ளைகள் எங்கே தேடி தேடி அம்மா குரங்கும் வந்தது. குட்டி குரங்குகள் பயந்து போய் உறைந்திருப்பதை பார்த்தது. கையில் தண்ணீர் எடுத்து அவர்கள் முகத்தின் மேலே தெளித்தது. சிலிர்த்து எழுந்த குரங்குகளும் கீச்சு கீச்சு என்று கத்தியது. அதை கேட்டு முதலை மாமா பயத்தில் உறைந்து போனது.